சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா மீனாக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆனால் அந்த ஆர்டருக்கு வந்து போட்டியாக சிந்தாமணி வந்து இருக்காங்க. சிந்தாமணியும் விஜயாவும் சேர்ந்து எப்படியாவது இந்த மீனாவை வந்து இந்த ஆர்டர் எடுக்க விடாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பிளான் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டெபாசிட் பணத்தையும் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் அண்ணாமலைகிட்ட சொல்லிவிட்டு நான் போய் கட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த விஷயத்த விஜயா கேட்டுட்டு உடனே சிந்தாமணிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆளுங்களை வச்சுட்டு அவளை மண்டபத்துக்குள்ளேயே போக விடக்கூடாது, அங்கேயே அந்த பணத்தை நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிந்தாமணியோட ஆளுங்களும் வெளியே நின்றுக்கிட்டு மீனா கிட்ட இருந்து அந்த பணத்தை வந்து திருடிட்டு போகிறதுக்காக பைக்கில் வந்து இருந்துக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க. மீனா எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து அவங்க திருடிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா அந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. சொல்லி ரொம்பவே அழறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சோடனே சீதா வந்து அந்த போலீஸ்காரங்க கால் பண்ணி இந்த மாதிரி மீனா வந்து அந்த நம்பரை வந்து வண்டியோட நம்பரை வந்து பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த நம்பரை சொன்னோடனே அந்த போலீஸ் பார்த்திங்கன்னா எப்படியோ தேடி வந்து அந்த வண்டியை வந்து பார்த்துருப்பாங்க. அந்த வண்டியை பார்த்துட்டு அந்த வண்டியில் உள்ளவங்களை பிடிச்சி பணத்தையும் வந்து மீட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சீதாவும் மீனாவும் நேரில் போய் அந்த போலீஸை பார்த்து பணத்தை வாங்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நேரில் போனால் மீனாக்கு வந்து ஒரே ஷாக் ஆயிரும். என்னது இவர் தான் வந்து நம்ம பணத்தை கண்டுபிடிச்சாரா, உனக்கு எப்படி சீதா இவர் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்க, இவர் தான்க்கா நான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், இவர் தான் வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சீதா எல்லா உண்மையும் சொல்லவும் மீனாக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. இதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா அந்த டிராஃபிக் போலீஸ் முன்னாடி பண்ண சண்டையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்க பண்ண ஹெல்ப்பையும் யோசிச்சு பார்க்குறாங்க. என்னதான் வந்து நம்ம வீட்டுக்காரும் வந்து கோவ புத்தி உள்ளவர், அதனால இவரும் வந்து கோவமாக நடந்திருப்பாரு, மற்றபடி இப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவுக்காக மீனாவோட மனசு மாறுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வந்து சீதாவோட வாழ்க்கையை வந்து ஒத்துக்கிட்டு முத்துவையும் ஒத்துக்க வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்க